بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் இரண்டாவது அத்தியாயம், அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் 44வது வசனம். இந்த 44வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நல்லவற்றை செய்யுமாறு தூண்டுகிறீர்களா? நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா, அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த திருவசனம் அருளப்பெற்றதற்கான காரணத்தை, அதனுடைய தொடர்பாக நபிதோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த யூத குருமார்களில் சிலர் தங்களின் நெருங்கிய நண்பர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். அப்படி கூறுகையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அதே குருமார்கள் அவ்விதம் அன்னலாரை பின்பற்றுவதில்லை. இதனை கண்டித்தே இந்த திருவசனம் அருளப்பெற்றுள்ளது. அதாவது அவர்கள் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள். அந்த தௌராத் வேதத்தை அறிந்த அந்த யூத குருமார்கள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் பெருமானார் அவர்களை இவர்கள் பின்பற்றுவதில்லை. அப்ப நீங்க உங்களை மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்கிறீர்களா? நீங்கள் படிக்கின்ற வேதத்தில் அனல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருப்பதை கண்ட பின்னரும் நீங்கள் அவர் மார்க்கத்தில் இணையாமல் இருப்பது முறைதானா என்று அவர்களை நோக்கி இறைவன் இங்கே வினா தொடுக்கின்றான். இதுல முஸ்லிம்களுக்கு பாடம் உண்டு. ஏனெனில் திருக்குர்ஆனிலோ நபி மொழியிலோ முன் வேதங்களில் கூறப்பட்ட ஒரு செய்தியை எடுத்துரைத்து அதனை அவ்வேதக்காரர்கள் பின்பற்றாதது பற்றி கண்டிக்கப்பட்டால் அது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், ஈமானை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். அது மாற்றப்பட்டது குறித்து அறிவிக்கப்படாத வரை அதனை எடுத்து நடப்பது முஸ்லிம்கள் மீது கடமை என்று சொன்னால் என்ன கடமை? அப்ப அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி, அப்ப நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுகின்ற பொழுது நீங்கள் முதலிலே அதை பின்பற்ற வேண்டும். ஊருக்குத்தான் உபதேசம் என்ற அந்த நிலை இருக்கக்கூடாது. முதல்ல நாம் அமலில் கொண்டு வர வேண்டும். அப்ப அமலில் கொண்டு வந்த பின்னர் நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை பொதுவாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப இந்த நேதி குப்ப நற்பணிகளில் நல்ல செயல்களில் நாம் செய்யாமல் இருந்து கொண்டு பிறருக்கு உபதேசம் மட்டும் செய்வது பெரும் குற்றமாகும். நீங்கள் செய்யாதவற்றை கூறுவது அல்லாஹ்விடம் பெரும் குற்றம் மட்டுமல்ல, அது பாவமாகும் என இறைவன் இங்கே தெரிவிக்கின்றான். அப்ப இதனுடைய கருத்தாவது, ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒருவர் தான் அந்த நற்காரியத்தை செயல்படுத்த மிகவும் கடமைப்பட்டவராகிறார். ஏனெனில் ஒரு நற்செயலுக்குரிய பலனை தெரிந்து கொண்டே அதனை கைவிடுவதும், ஒரு தீமையின் தீங்கை நன்கு புரிந்து கொண்டே அதனை செய்வதும் பெரும் குற்றமாகும், பாவமாகும். அதிலும் அதை பற்றி பிறருக்கு உபதேசம் செய்துவிட்டு தன்னை மறந்து விடுவது அதைவிட பெரிய குற்றமாகும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு ஒரு உபதேசத்தை சொல்லித் தருகிறான். வல்லோ நல்லா எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக